10 பறவைகளோடு பேசி பழகுங்கள். நீங்கள் ஒரு பறவையாகிவிட முடியாது. 10 நதிகளோடு நீங்கள் பேசி பழகுங்கள். நீங்கள் ஒரு நதியாகிவிட முடியாது. 10 புத்தகங்களோடு நீங்கள் பேசி பழகுங்கள். நீங்கள் 11ஆம் புத்தகமாய் மாற முடியும் என்று சொன்ன ஈரோடு தமிழன்பனின் அற்புதமான வரிகளை மெய்ப்பிக்கிற வகையில் ஒரு அறிவு தேடலாய் இந்த அமைப்பை வழிநடத்தி இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற எனது நெஞ்சம் நிறைந்த அன்பு தோழமை திரு ராஜன் அவர்களே, எனது அறிமுக உரையை மிகச் சிறப்பான முறையில் வழங்கி என்னை ஊக்கப்படுத்துகிற வகையில், உற்சாகப்படுத்துகிற வகையில் ஒரு அற்புதமான அறிமுக உரையை வழங்கி விடைபெற்றிருக்கிற அறிஞர்கள் குடியிருக்கும் அகழ்வகம், ஆன்றோர்கள் தவமிருக்கும் நினைவகம், அறிவை பட்டை தீட்டும் உழைக்களம், அகிலத்தை வெற்றி கொள்ளும் படைக்கலம், இது நூல்கள் முத்தமிடும் நூலகம், தாள்கள் சத்தமிடும் சாளரம், இங்கே இருட்டு பிரதேசத்தில் பாரதி வெளிச்ச விதைகளை விதைப்பார். ரஷ்ய தத்துவஞானி தாஸ்தாயோஸ்கி வெண்ணிற இரவில் நட்சத்திரங்களை பறிப்பார். கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ் உலகின் குருட்டு விஷம் அனைத்தையும் குறிப்பார். மாமேதை மார்ஸ் ஏழைகளின் கண்ணீர் துடைப்பார். புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி சனாதன கட்டுகளை உடைப்பார். ஈரோட்டு பெரியார் மூடத்தனத்தின் மூர்க்கத்தை முறிப்பார். வள்ளுவர் வாழ்வின் வழி திறப்பார். கம்பர் கவிதையின் விழி திறப்பார். எட்டுகிற உயரத்தில் 8 தொகை, பற்றுகிற உயரத்தில் 10 பாட்டு, மண்ணை முட்டுகிற விதைகள் தான் விருட்சங்களாகும். நூலகக் கதவை தட்டுகிற கரங்கள் தான் உயரத்தில் வாழும். வாழும்போது நூலகம் சொர்க்கத்தை காட்டும். வாழ்ந்த பின்பு முன்புகள் திசைகளை எட்டும் என்று தனது நூலில் புத்தகத்தின் அறுவை பெருமைகளை இளைய தலைமுறைக்கு சிந்தாமல் சிதறாமல் கொடுத்த அற்புத கவிஞன் எனது உடன் பிறந்த சகோதரர் கவிஞர் ஆதிமுதல்வன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து எனது உரையை, நூலுரையை கேட்க ஆவலோடு குறித்த நேரத்திற்கு வருகை தந்து காத்திருக்கிற அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய சிந்தனையாளர்களே, வாசக பெருமக்களே, என் பெருமதிப்பிற்குரிய முதல் நபராக இருந்து எனது உரையை செவிமெடுத்துக் கொண்டிருக்கிற என் நெஞ்சம் நிறைந்த அன்பு தோழமை மருத்துவர் ஐயா செந்தில் அவர்களே, பங்கு பெற்ற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்து மதத்தின் புதிர்கள் என்கிற ஒரு அற்புதமான நூலை அறிமுகம் செய்கிற வாய்ப்பை வழங்கியமைக்கு முதலில் நன்றி சொல்ல நான்
கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்தும் அவருடைய பேச்சும் மகாராஷ்டிரா அரசு 32 தொகுதிகளாக வெளியிட்டதை நாம் அறிவோம். அந்த 32 தொகுதிகளில் 8ஆம் தொகுதிதான் இந்து மதத்தில் புதிர்கள் என்கிற நூல். 1936 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை ஆழமாக ஆய்வு செய்து இந்த நூலை வெளியிட்டார், எழுதினார். இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் இந்து மதத்தையும் சனாதனத்தையும் மூடத்தனத்தையும் மூர்க்கமாய் எதிர்ப்பதை புரிந்து கொண்ட மதவாதிகள், பிராமணர்கள், பார்ப்பனியர்கள் இந்த நூலை வெளிவரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் செய்தார்கள், தடுத்தார்கள். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே எழுதப்பட்ட இந்த நூல் 1936 எழுதப்பட்ட நூல். அவர் இறப்பிற்கு பிறகு 1987 வெளிவந்தது என்பதை தோழமைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 272 பக்கங்களை கொண்ட இந்த நூல் 2016ஆம் ஆண்டு புதியதாக நவயானா பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு ரூபாய் 318 ரூபாய்க்கு குறிப்பிட்ட சில புத்தக கடைகளிலே கிடைக்கும் என்கிற தகவலை இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நூலில் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிற தொடக்க செய்தி, இந்த நூலை நான் எழுதுவதற்கு 3 காரணங்கள் உண்டு. டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த இந்திய மக்களை, இந்து மக்களை, அறியாத மக்களை பார்ப்பனர்கள் எந்த அளவிற்கு ஆழமான சேற்றில் தள்ளியிருக்கிறார்கள் என்பதை எளிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நூலை நான் எழுத துணிந்திருக்கிறேன். அதை போலவே இரண்டாவது, இந்த நூலை நான் எழுதுவதற்கு காரணம், பிராமணர்கள் எவ்வளவு தந்திரக்காரர்கள் என்பதை இந்திய மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நூலை நான் எழுதுகிறேன். அதை போலவே சாதி இந்துக்களான அந்த பிராமணர்கள் எப்பொழுதும் தனது கொள்கையிலே நிலைப்பாடாய், ஒற்றை நிலைப்பாடாய் இருந்ததில்லை. எல்லாவற்றிலும் முரண்பாடு உடையவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த இந்திய மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாய், ஆராய்ச்சி மூலமாய் சொல்லுவதற்காக இந்த நூலை எழுதுகிறேன் என்று 3 பெரும் காரணங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார். இந்த நூலை முழுவதையாய் ஒரே வீச்சில் இந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாம் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நூலில் முகப்புரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்திருக்கிற அறிமுக உரைதான் இந்த நூலின் முழுவீச்சை எடுத்து சொல்லும் என்று நான் நம்புகிறேன். அதிலே முகப்புரையாக புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்து
இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட வேதங்கள் உண்மையானவை என்றும் சத்தியமானவை என்றும் நிலையானவை என்றும் மாறாதவை என்றும் சொல்லுகிற இந்த பொய்மை கருத்திற்கு எதிராய் இந்த மண்ணில் இதுவரை எவரும் பேசவில்லை. எனவே இந்த பிராமணர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த பொய்க்கோட்டையை உடைப்பதற்காக நான் துணிந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இதை உடைப்பதன் மூலமாகத்தான் இந்தியாவின் எதிர்காலம் அமையப் போகிறது. இதில் எனக்கு ஏற்படுகிற விளைவை பற்றி நான் நன்கு அறிவேன். இருந்தாலும் அதற்கெல்லாம் நான் தயங்கப் போவதில்லை. இந்திய மக்கள் மனதிலே இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய பொய்மை கருத்துக்களை நீக்கி பகுத்தறிவு பாதைக்கு அவர்களை இட்டு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலேதான் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று இந்த நூலின் அறிமுக முறையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். இந்திய தேசத்தில் வாழ்நாள் முழுக்க இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் சனாதனத்திற்கு எதிராகவும் வாழ்நாள் முழுக்க போராடிய தலைவர் வடக்கே புரட்சியாளர் அம்பேத்கர், தெற்கே தந்தை பெரியார் என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிட முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வாழ்நாள் முழுக்க இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராய் மக்களை முற்போக்கு தளத்தில் அணிதிரட்டுவதற்கு, அறிவியல் சிந்தனையிலே மக்களை ஒருங்கிணைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தெளிவுபடுத்தியவர்கள், அதற்காக உழைத்தவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர், தமிழகத்திலே தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கரை இளைஞர்கள் சந்தித்து எங்கள் குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர் சூட்டுங்கள் என்று சொன்னபோது புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த இளைஞர்களை அந்த நேரத்திலே கூட பகுத்தறிவு பாதைக்கு இட்டு செல்ல முயன்றிருக்கிறார். அந்த இளைஞர்களை பார்த்து அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார், பெயர் வைத்தவரை நான் இருக்கிறேன். அவர் பக்கத்து வீடுகளிலே பாத்திரங்கள் கழுவுகிற வேலையை செய்து வருகிறார். நேதாஜி என்ற பெயர் வைப்பவரை பார்த்திருக்கிறேன். அவர் முடித்திருத்தகம் பணி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். சிவாஜி என்று பெயர் வைத்திருக்கிறார். அவர் பீடி சுட்டுகிற தொழிற்சாலையிலே வேலை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே இளைஞர்களே, பெயரில் ஒன்றுமில்லை, உங்கள் செயலில்தான் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று தனக்கான எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் பகுத்தறிவு பாதையில் இட்டு சென்றவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எனவே தான் அதை தொடர்ந்து தந்தை பெரியார் கூட குழந்தைக்கு பெயர் வையுங்கள் என்று சொன்னபோது மாஸ்கோ என்று பெயர் வைத்தார். ஒரு நாட்டின் பெயரை வைக்கிறீரே, ஒரு அழகான தமிழ் பெயர் சூட்டக்கூடாது ஐயா என்று இளைஞர்கள் கேட்டபோது அவர்களிடத்திலே, நான் சூட்டியது ஒரு நாட்டின் பெயர் என்றால் ஒரு ஊரின் பெயரை நீங்கள் பழனி திருப்பதி என்று வைக்கவில்லையா? அது ஊர் பெயர் என்றால் இது ஊர் பெயர் இல்லையா என்று எளிமையாக பகுத்தறிவை புகுத்தியவர் தமிழகத்திலே தந்தை பெரியார் என்பதையும் நாம் இணைத்து நினைவு கூற வேண்டும். இப்படி இருபெரும் தலைவர்கள்
இந்து மதத்திலே புறையோடி கிடக்கிற பிராமணியம் புகுத்தியிருக்கிற இந்த பொய்க்கோட்டையை உடைப்பதற்கு போராடிய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அதற்காகவே இழந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னால் அது மிகையாகாது. சமீபத்திலே சென்ற மாதம் ஒரு கவிதை நூலை நான் படித்தேன். இந்த நூலில் அம்பேத்கர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிற பொய்மை கருத்தை எடுத்துச் சொல்வதாக, பிராமணிய எதிர்ப்பை சாடுவதாக ஒரு அற்புதமான கவிதையை முற்போக்கு தளத்திலே பணியாற்றுகிற 3000 பாடல்களை திரைத்துறையிலே ஏற்றி வருகிற அருமை நண்பர் தோழமை யாகாதசி அவர்கள் தனது கவிதை படைப்பிலே படித்ததை, எழுதியதை நான் படித்து ரசித்தேன். இந்த நூலுக்கு மிக பொருத்தமான செய்தி என்பதால் இந்த இணையவழி கூட்டத்திலே அதை பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். 1000 கேள்விகளை நீ உனக்குள் கேளடா, ஆகாயம் பூமி எல்லாம் இங்கே உனதென்று வாழடா, வெற்றுப்பானையும் விதவை பெண்ணும் எதிரே வந்திடக் கூடாதா, மொத்த வாகனம் ஓடாதா, மூட நம்பிக்கையை மூட்டை கட்டுங்கள், மக்கி போகட்டும் குப்பை தொட்டியில் கொண்டு கொட்டுங்கள், பள்ளிக்கு பசி வந்து கத்துவதை நீ சகுனம் என்கிறாய், கலிப்பறை செல்லும் பூனையை கண்டு நின்று செல்கிறாய், வாஸ்துகள் பார்த்து பார்த்துத்தானே வீட்டு இருக்கிறாய், பரிகாரம் செய்து தானே மனிதா நீ பணத்தை தொலைக்கிறாய், 7 கன்னிக்கும் பொங்கல் வைத்தால் சாமி இறங்கி வந்துடுமா, மரத்தை போலே காற்றை அனுப்பி மலையை தந்திடுமா, அட சனிகளும் இல்லை, அட முனிகளும் இல்லை, அறிவியலிலே நம்பிக்கை வையடா தோழா, அதுவே உலகின் மெய்யடா என்று யாகாதசி இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராய் ஒரு அற்புதமான கவிதைகளை எழுதியிருப்பார். இந்த பிராமணியத்திற்கு எதிராய், காவிகளுக்கு எதிராய் அடுத்த கவிதையிலே இன்னொரு பக்கத்திலே மிக அற்புதமான கவிதையாய் படைத்திருக்கிறார் ஏகாதசி. இளைஞர்கள் அதை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறேன். காவிகள் செய்யும் லீலைகள் இனியும் ஒத்துக்கொள்வதா, ஆவிகள் பேசும் என்கிற சொல்லை நம்பி செல்வதா, மருந்திட்டால் போதும் மாறிவிடும் காயம் இல்லாத கடவுளை இழுப்பதென்ன நியாயம், தேர்வினை வெல்ல தேங்காய் உடைப்பது எப்படி நியாயமடா, ஒழுங்காய் படித்தால் உடைக்கும் தேங்காய் சட்டினி ஆகுமடா, வைக்கும் பொங்கலை வாரி வலித்து சாமி திங்கிறதா, வண்டிக்கு வாங்கி வீட்டிற்கோராடு வெட்டு என்கிறதா, பேய்கள் வருவதை நாய்கள் எறிந்திடும் பேச்சினை நம்பாதே, பூனை குறுக்கே விதவை எதிரே தடையென கொள்ளாதே, உடலில் வேல்கள் குத்திக் கொள்ளும் வேண்டுதல் தேவையா, வாள்கள் சுமக்கும் சாமியின் உருவம் வன்முறைதானையா, கூழுக்கு வரியின்றி குடிசையில் வாழும் ஏழைகள் ஒரு பக்கம், பாலுக்குள் நாளும் நீச்சல் அடிக்கிற சாமிகள் யார் பக்கம், மூக்குத்தி இல்லாம தங்கச்சி கல்யாணம் நடக்காம கிடக்கு, தங்கத்தை தின்னு சாமியின் உண்டியல் செரிக்காம கிடக்கு, ஆசையை துறந்த சாமியார் கூட்டம் ஏசியில் வாழுது, பூஜைக்கு போன பெண்களின் கற்பு தீபத்தில் வேகுது, தூணிலும் துரும்பிலும் சாமிகள் இருந்தால் இப்படி நடந்திடுமா, பூகம்பு வந்து பூமியும் பிளந்து உயிரினம் அழிந்திடுமா, காவிகள் செய்யும் லீலைகளினையும் ஒத்துக்கொள்வதா, ஆவிகள் பேசும் என்கிற சொல்லை நம்பி செல்வதா, மருந்திட்டால் போதும் மாறிவிடும் காயம் இல்லாத கடவுளை இழுப்பதென்ன நியாயம் என்று இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராய், பிராமணியத்துக்கு எதிராய் ஒரு அற்புத கவிதையை சென்ற மாதத்திலே நான் படித்தேன். அப்படி இந்த இந்திய மக்களை இந்த மூடத்தனத்திலிருந்து விழிப்புணர்வு செய்வதற்காக
எழுதிய நூல்தான் இந்து மதத்தில் புதிர்கள் என்கிற நூல். இந்த நூலின் தொடக்கத்திலே இந்த வேதங்களை படைத்ததாக சொல்லுகிற இந்த பார்ப்பனர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்திய மக்களுக்கு அடையாளம் காட்டுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்திரன் வருணன் தான் கடவுள் என்று இவர்கள் எழுதினார்கள், வணங்கினார்கள். ஆனால் காலப்போக்கிலே இவர்கள் வணங்கிய வருணன் இந்திரன் கடவுள்கள் காணாமல் போனார்கள். ஏனென்றால் அந்த கடவுளை வணங்குவதால் இவர்களுக்கு வருமானம் எதுவும் வரவில்லை. வருவாய் வரவில்லை என்றால், தனக்கு சாதகமாய் அமையவில்லை என்றால் இவர்கள் கடவுளை கூட தூக்கி போடுவார்கள். அதற்கு உதாரணம்தான் இந்த இயற்கை கடவுள்களை ஓரம் கட்டியது. இதற்கு ஆதாரபூர்வமாக அம்பேத்கர் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மிக நுட்பமான ஒரு ஆய்வு செய்தியை பதிவு செய்திருக்கிறார் இந்த நூலிலே. பம்பாய் அருகாமையில் கல்யாண் என்கிற இடத்தில் மலை உச்சியிலே ஒரு தர்கா இருக்கிறது. நேரடியாக ஆய்வு செய்து எழுதுகிறார் அம்பேத்கர். இவர்களை பற்றி அம்பலப்படுத்துகிறார். ஒரு தர்கா உச்சியிலே இருக்கிறது. வருடம் வருடம் உர்ஸ் விழா நடப்பது வழக்கம். அந்த கோயிலின் புரோகிதன் ஒரு பிராமணர். அவர் இஸ்லாமிய உடை அணிந்து கொண்டு உர்ஸ் விழா நடக்கிற போது இஸ்லாமிய மக்கள் தருகிற காணிக்கையை கீழே அமர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார். இவர்கள் மதத்தை மதிப்பதாக இருந்தால், கடவுளை மதிப்பதாக, கடவுளுக்கு அஞ்சுபவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட செயலை இவர்கள் செய்வார்களா? எனவே இவர்களை இந்திய மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்து ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். இவர்களை பற்றி, பிராமணர்களை பற்றி, நெபுகாநேச்சர் என்கிற மன்னன் யூதர்களிடத்திலே போரிட்டு யூதர்களை தோற்கடிக்கப்பட்டு யூதர்களை அடிமையாக நடத்துகிறான் நெபுகாத் நெசார் என்கிற மன்னன். அப்பொழுது நெபுகாத் என்கிற மன்னன் சொல்லுகிறான், இப்பொழுது நீங்களெல்லாம் அடிமை மக்கள் எனக்கு. நான் சொல்லுகிற கட்டளைகளை நீங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். என்ன கட்டளை என்றால், முதலில் என் மதத்திற்கு நீங்கள் மாறிவிட வேண்டும். அடுத்து ஒரு 6 முழத்தில் மிகப்பெரிய ஒரு பொற்சிலையை நான் உருவாக்கி இருக்கிறேன், பொன்னான சிலை. ஒவ்வொரு நாளும் அதற்கு வழிபாடு நடக்கும். மணி ஒளி, மணி ஓசை கேட்கும் நாடு முழுக்க ஒரு குறித்த நேரத்தில். அந்த மணி ஓசை கேட்கிற போது அவன் அரசனாக இருந்தாலும் சரி, அவன் படை தளபதியாக இருந்தாலும் சரி, என் மண்ணிலே வாழுகிற சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அந்த மணி ஓசை கேட்கிற போது மண்ணிலே விழுந்து, குப்புற விழுந்து, எனது இறைவனை நீங்கள் தொழ வேண்டும். இந்த கட்டளையை யாரும் நிறைவேற்றவில்லை என்று ஒற்றர்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்தால் அவர்கள் உடனடியாக எரிகிற சூளையிலே தூக்கி போடப்பட்டு எரிக்கப்படுவார்கள் என்று நெபுகாத் நெசார் என்கிற மன்னன் அறிவிப்பு செய்தார். உயிருக்கு பயந்து அனைத்து யூத மக்களும் ஒத்துக்கொண்டார்கள். மணி ஓசை கேட்கும், மண்ணிலே குப்பர விழுந்து
வணங்கத் தொடங்கினார்கள். இது அம்பேத்கர் சொல்லுகிற இந்த நூலிலே சுட்டி காட்டுகிற மிக முக்கியமான செய்தி. எல்லோரும் விழுந்து குப்புற விழுந்து வணங்கிய நேரத்திலே ஒரு 3 பேர் வணங்க மறுக்கிறார்கள். அந்த 3 பேரை கொண்டு போய் நெபுகாத்நேச்சார் என்கிற மன்னனிடத்திலே நிறுத்துகிறார். விசாரிக்கிறார். இப்படி நீங்கள் மணி ஓசை கேட்கிற போது வணங்காதது உண்மையா? ஆமாம். அப்படி என்றால் நீங்கள் வணங்குகிற உங்கள் தெய்வம் உங்களை காப்பாற்றும். எரிகிற சூளையிலே இன்னும் சற்று நேரத்தில் உங்களை எரிக்கப் போகிறேன், உள்ளே போட்டு எரிக்கப் போகிறேன். என்ன சொல்லுகிறீர் என்று சொன்ன போது அந்த 4 பேரும் யூதர்களும் சொன்னார்களாம், எங்கள் இறைவன் எங்களை இந்த ஆபத்திலிருந்து மீட்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படியே எங்கள் இறைவன் கைவிட்டாலும் பரவாயில்லை, உயிர் போனாலும் பரவாயில்லை, உங்கள் மதத்தை நான் பின்பற்ற மாட்டேன், உங்கள் கடவுளை ஒருபோதும் நான் குப்புற விழுந்து வணங்க மாட்டேன் என்று மன்னன் முன் அந்த 4 பேரும் ஒப்புதல் தந்தார்கள். கோபமடைந்த மன்னன் உடனடியாக காவலர்களிடத்திலே ஆணையை நிறைவேற்று என்று சொல்லி எரிகிற சூளையிலே அந்த 4 பேரும் தூக்கி போடப்பட்டு எரிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியை சொல்லி, இப்படி கடவுளுக்காக மதத்திற்காக இந்து மதத்தில் பொய்மைக் கோட்டையை கட்டியிருக்கிற அந்த பிராமணர்கள் என்றைக்காவது உண்மையாய் நடந்திருப்பார்களா? எனது கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல தயாரா என்று ஆய்வு செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டி காட்டுகிறார். அதை போலவே அடுக்கடுக்கான விவாதங்களை முன்வைத்து அறிவுபூர்வமாக மக்களுக்கு ஆய்வு செய்து எடுத்துச் சொல்லுகிற செய்திகள் இந்த நூலிலே வரிசையாய் இடம்பெற்றிருக்கிறது. இந்து மதத்தில் சொல்லுகிற வர்ணாசிரம தர்மத்தை பற்றி இந்த நூலில் அவருடைய ஆய்வு என்பது மிக மிக முக்கியமானது. தலையிலே பிறந்தவன் பிராமணன் என்று ஏன் சொன்னார்? தலையிலேதான் இந்த உலகை பார்க்கிற கண்கள் இருக்கிறது. மிக மிக உயர்ந்த பொருளாக இந்த உடலிலே கருத்தை சொல்லுகிற வாய், இந்த முகத்திலே தான் இந்த வாய் இருக்கிறது. கருத்துக்களை கேட்கிற செவிகள் இந்த தலைப்பகுதியிலே தான் அமைந்திருக்கிறது. இந்த உடலையே இயக்குகிற மூளை இந்த தலைக்குள்ளே தான் இருக்கிறது. எனவே எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள் என்பதை சொல்லாமல் சொல்லுகிற செய்திதான் தலையிலே பிறந்தவர்கள் பிராமணர்கள் என்று அவன் வர்ணாசிரமத்திலே எழுதி வைத்தான். அதற்கடுத்து உடலிலே மிக முக்கியமான உறுப்பு எது? போராடுவதற்கு, உழைப்பதற்கு, நடப்பதற்கு கைகள் தேவை. உடலிலே 2வது மிக முக்கியமான உறுப்பு கைகள். அது அமைந்திருக்கிற தோளிலே பிறந்தவன் போர் செய்யக்கூடியவன், சத்திரியன் என்று சொன்னான். அதற்கடுத்து தொடையிலே பிறந்தவன் வைசியன், வியாபாரம் செய்யக்கூடியவன், வணிகன். சிலர் விபத்திலே உடல் முழுக்க நன்றாக இருக்கும், ஆனால் தொடை பகுதிகள் நசுங்கிய நிலையிலே உயிர் போயிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்த உடலை இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை கட்டுப்படுத்துகிற தமனிகள் எங்கே இருக்கிறது என்றால் உடலிலே தொடைப்பகுதியிலே தான் இருக்கிறது. இந்த உடலிலே 3வது மிக முக்கியமான உறுப்பு இடம் தொடைப்பகுதி. எனவே அதிலே பிறந்தவர்கள் வைசியர்கள், அவர்கள் வியாபாரம் செய்ய தகுதியானவர்கள். கடைசியாக இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கிற காலிலே பிறந்தவன் சூத்திரன். பிராமணன் உயர்ந்தவன், சூத்திரன் அடிமையானவன்
பஞ்சமன் அது வெள்ளையர் காலத்திலே வந்தது. இந்த 4 வர்ணத்தை எதிர்த்து நின்றவர்கள் பஞ்சமர்கள், அவர்கள்தான் பறையர்களாக்கப்பட்டார்கள். அவர்கள்தான். இப்படி பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் சூத்திரர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற கருத்தை வர்ணாசிரமம் பிராமணர்கள் இந்த மண்ணிலே 1000 ஆண்டுகளாய் உருவாக்கி இருக்கிறார்கள். இதிலே எந்த பொருளும் இல்லை. அதில் இருக்கிற சூழ்ச்சியை புரட்சியாளர் அம்பேத்கர் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். இந்த கட்டமைப்பை சற்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு சாதிக்கும் கீழே ஒரு தாழ்ந்த சாதி, தனக்கு கீழே ஒரு தாழ்ந்தவன் இருக்கிறான் என்றால் இவனுக்கு மேலே இருப்பவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இந்த சாதிய கட்டமைப்பு, உளவியல் ரீதியான உணர்வை இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு இந்த மானுட சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது. அதை போலவே ஒரு சாதி இன்னொரு சாதிக்கு எதிராக இருக்கிற ஒரு மனநிலையை கட்டமைப்பை பிராமணர்கள் ஏற்படுத்தி இந்த மக்களை சிதைத்திருக்கிறார்கள். இதிலே எந்த விதமான உண்மையும் இல்லை. இது இவர்களால் உருவாக்கப்பட்ட பொய்க்கோட்டை, இதை அடித்து நொறுக்குவதுதான் எனது வேலை என்று ஆய்வு செய்து சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் சொல்லியிருக்கிற மூடத்தனமான கருத்துக்களை அடுக்கடுக்காய் இந்த நூலிலே எடுத்து வைக்கிறார். புராணங்களில் சொல்லப்படுகிற முரண்பாட்டு கருத்துக்களை முன்வைக்கிறார், ஆய்வு செய்கிறார் அம்பேத்கர். புராணங்கள் என்றால் ராமாயணம் இருக்கிறது, மகாபாரதம் இருக்கிறது. அதிலே இவர்கள் சொல்லுகிற கடவுள் என்று சொல்லுபவர்கள் அவர்களுடைய செயல்கள் மிக இழிவாக முரண்பாடாய் அமைவதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ராமன் கடவுள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். சம்பூகனை வதம் செய்தார் ராமன் என்று பிற்காலத்திலே எழுதுகிறார். ஒரு கடவுள் எப்படி ஒரு மனிதனை கொடுமைப்படுத்த முடியும்? கிருஷ்ணர் கடவுள் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் திரௌபதியினுடைய துயிலை உரிந்தார் என்று இவர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள். சிவனை கடவுள் என்று சொல்லுகிற எழுதி வைத்திருக்கிற இவர்கள் அவர் மனைவி பார்வதியை தண்டித்தார் என்று சொன்னால் இந்த முரண்பாடுகளை எங்கே போய் தீர்ப்பது? இந்த மக்களை எந்த நிலைக்கு சிந்திக்க விடாமல் இந்த பிராமணியம் கட்டி போட்டு இருக்கிறது என்பதை கட்டுடைத்து காட்டுகிற ஒரு நூல்தான் இந்து மதத்தில் புதிர்கள் என்கிற நூல் என்பதை தோழமைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்த முரண்பாடுகளாய் வேதங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வைக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். ரிக்வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்திருக்கிறார். ரிக்வேதத்திலே இந்திரன் தொடக்கத்திலே போர் வீரனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். பிறகு இந்திரன் குடிகாரனாக சித்தரிக்கப்படுகிற ஒரு செய்தி ரிக்வேதத்திலே இருக்கிறது. இப்படி வேதம் முழுக்க முழுக்க அறிவியல் சிந்தனைக்கும் மனித சிந்தனைக்கும் முற்போக்கு சிந்தனைக்கும் எதிராக இருக்கிறது. அம்பேத்கர் சொல்லுகிறார், அந்த கதைகளின் உச்சம்தான் சூரியன் தேர் ஓட்டுகிற கதை என்று நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார். சூரியன் தேர் ஓட்டுகிற காலையிலே தேரை பூட்டி பயணம் செய்து மாலையிலே இடத்திற்கு சென்றடைகிறார், இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்கு. அதான் காலையிலே தொடங்கும் போது சூரியன் உதித்தல் மறைதல் என்கிற கட்டுக்கதை இருக்காது. இந்த கதைகளை எல்லாம், இதில் இருக்கக்கூடிய அறியாமையை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று தனது ஆய்வை
பல ஆண்டுகள் செய்து இந்த இந்திய மண்ணிற்கு அறிவு வெளிச்சம் தந்த ஒரு தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னால் மிகையாகாது. இப்படிப்பட்ட முடைநாற்றம் வீசுகிற இந்த இந்து மதத்திலிருந்து இந்த இந்திய மக்களை விடுவிப்பதற்கான வழியையும் இந்த நூலிலே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்திருக்கிறார். அவர் காலத்திலே இஸ்லாம் மதம் தலை துவங்கி இருந்தது, கிறித்துவம் தலை துவங்கி இருந்தது, சீக்கியம் தலை துவங்கி இருந்தது. அவற்றையெல்லாம் புறம் தள்ளியதற்கு காரணம் இரண்டு காரணங்கள் உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், அந்த மதங்கள் எல்லாம் கடவுளை மையமாக கொண்டு பேசுவதை நான் பார்க்கிறேன். இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்ததாக சொல்லப்படுகிற நபிகள் நாயகம் நான் யார் என்று அறிமுகம் செய்து கொள்ளுகிற போது நான் இறைவனுடைய தூதுவன் என்று அறிமுகம் செய்கிறார். இயேசுபிரான் தன்னை அறிமுகம் செய்கிற போது நான் கடவுளின் குழந்தை என்று அறிமுகம் செய்து கொள்கிறார். இந்து மதத்தை தோற்றுவித்ததாக சொல்லுகிற கிருஷ்ண பரமாத்மா ஒருபடி மேலே போய் நானே கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் கடவுளை தவிர்த்து நீங்கள் யார் என்று கேள்வி கேட்டபோது 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நான் உன்னை போல சாதாரண மனிதன் என்று அறிவுபூர்வமாக பதில் சொன்னவர் கௌதம புத்தர். எனவே கடவுளை தவிர்த்து சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, மனிதநேயத்தை சொல்லுகிற மதமாக பௌத்தம் இருக்கிறது என்பதை 30 ஆண்டுகள் ஆய்வு செய்து நாதியற்ற இந்த மக்களுக்கு பௌத்தம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த மக்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு புறத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எண்ணி இருந்தாலும் இந்த எளிய மக்கள் பௌத்தம் தழுவினால் வெளிநாடுகள் சென்று உலகம் முழுக்க பௌத்தம் இருக்கிறது அந்த தொடர்பை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் அயல்நாடுகள் சென்று படிப்பதற்கு துணையாக இருக்கும் என்று ஒரு புறத்திலே அம்பேத்கர் அவர்கள் நினைத்திருந்தாலும் இந்து மதத்திலே இருந்து இந்த முடைநாற்றம் வீசுகிற இந்த இடத்திலே இருந்து மூட நம்பிக்கை நிறைந்திருக்கிற மக்களை சிந்திக்காமல் தடுத்திருக்கிற அறிவியலுக்கு முரணாக இருக்கிற இந்த இந்து மதத்திலே இருந்து இந்த மக்களை வெளியேற்றுவதுதான் இந்து மதத்தை திருத்துகிற வேலை நமது வேலை அல்ல என்று சொன்னவர் அம்பேத்கர். திருத்த முடியாது என்று தெரிந்து கொண்டார். எனவே தான் இன்னொரு இடத்தை மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் காட்டிய இடம்தான் பௌத்தம் என்கிற இடம். அதை சொன்னவர் மட்டுமல்ல, அதை செய்து காட்டவும் செய்து 1956 அக்டோபர் 14ஆம் தேதி பல லட்சம் மக்களோடு தொடர்ந்து அரசியல் புரட்சி செய்த அம்பேத்கர் சமூக புரட்சியை செய்தார் என்றால் அந்த இடம்தான் மதமாற்றம் என்கிற இடம். அப்பொழுதுதான் தந்தை பெரியாரை அழைத்தார், வாருங்கள் என்று. பெரியார் சொன்னார், 1000 ஆண்டுகளாய் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது இந்த இந்து மதம். அதற்கு எதிராய் மூர்க்கமாய் நீங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இந்த மதத்தை விட்டு நான் வெளியே போனால் இதை பற்றி பேச முடியாது. எனவே இந்த மதத்திற்கு உள்ளே இருந்தால் தான் இந்த இழிவுகளை சுட்டிக்காட்ட முடியும். நீங்கள் வெளியே இருந்து பேசுங்கள், நான் உள்ளே இருந்து இதனுடைய குறைகளை சுட்டிக்காட்டுகிறேன் என்று அன்றைக்கே ஒத்துழைப்பு அளித்தவர்தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது. எனவே தான் தந்தை பெரியார் சொன்னார், புரட்சியாளர் அம்பேத்கர் இறந்தபோது தந்தை பெரியார் சொன்னார், இந்த உலகத்திலே 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பகுத்தறிவு கருத்தை முதலாக இந்த மண்ணிலே பேசியவன் மகான் புத்தன். நபிகள் நாயகம்
இயேசுபிரான் என்கிற இந்த மகத்தான வரிசையிலே 4வது இடத்தில் வைத்து பார்க்க வேண்டியவர், போற்ற வேண்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று தந்தை பெரியார் போற்றினார், பாராட்டினார், வாழ்த்தினார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் நீண்ட நெடிய ஆய்வின் மூலமாக இந்த மண்ணிலே புரையோடி கிடக்கிற பிராமணியத்தை, இந்த மண்ணிலே புரையோடி கிடக்கிற வேதங்களை, சாஸ்திரங்களை, பழமொழிகளை கட்டுடைத்து நிரூபித்து காட்டிய ஒரு அற்புத படைப்புத்தான் தோழமைகளே இந்து மதத்தில் புதிர்கள் என்கிற நூல். இந்த நூலை ஒவ்வொரு இளைய தலைமுறையும் படிக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு தொடங்கி இந்த போராட்டம் நிறைவு பெறவில்லை. இன்னும் 100 ஆண்டுகள் நாம் இதை எதிர்த்து, இந்த சனாதனத்தை எதிர்த்து சமூக நீதி களத்தில் போராட வேண்டிய நிலையிலே இருப்பதால் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கான கருவிகளாய் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற தரவுகள் நமக்கு களத்திலே உற்றத்துணையாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற நேரம் முடிவுற்ற காரணத்தினாலே இந்த அளவிலே எனது நூலுரையை நிறைவு செய்து இந்த அற்புத வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம்.